நதிநீர் இணைப்பு சாத்தியப்படுமா? ஒரு மாபெரும் விஞ்ஞானி, நம்மெல்லாம் போற்றக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், வாங்க போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கனவு திட்டமான நதிநீர் இணைப்பு, இதை பற்றி நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் படிக்க தொடங்கிட்டோம். இது சாத்தியப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இதை பகிர்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. அதாவது அப்துல் கலாம் தன்னுடைய உரையை இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. கரிகாலன் முடியாதுன்னு நினச்சிருந்தா கல்லணை உருவாக்கப்பட்டிருக்குமா? மகாத்மா காந்தி அவர்கள் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா இந்தியா சுதந்திரம் பெற்று இருக்குமா? சுப்பிரமணியம் சுவாமிநாத இவங்கெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தனா உணவு புரட்சி நாட்டில் ஏற்படுத்த முடிஞ்சிருக்குமா? அதேமாரி விக்ரம் சாராபாய் அவர் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தோன்னா நம்ம சேட்டலைட் விட்டுருப்போமா? அதுபோல் தான் முடியாது அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் எதுவுமே முடியாது. முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாமே முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நதிநீரை இணைக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் முடியும்னு நினச்சி களத்துக்குள்ளே இறங்கினா அது சாத்தியமே அப்படின்னு சொல்கிறாரு அப்துல் கலாம். சொல்லிவிட்டு அவர் மாணவர்கள் மத்தியில் தான் உரையாற்றுவார், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லிவிட்டு இதை சாதிக்கணும்னு நினச்சா இளைஞர்களால் தான் முடியும். இப்போ நதிநீரை இணைக்கிறதுக்கு எத்தனை பேரால் முடியும்னு சொல்லி கை உயர்த்த சொல்கிறாரு. அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த எல்லா இளைஞர்களும் கையை உயர்த்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நதியை இணைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் மிகுதியாக இருக்கும். புரியுதுங்களா? அவங்கள வச்சு தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்துல் கலாம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்னும் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. முடியும்னு நினச்சி களத்தில் இறங்கினா வெற்றி கண்டிப்பாக நம்ம முன்னாடி நிற்கும். இதை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்கிறாரு. நதிநீரை நிறைய பேர் இணைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவர் அந்த திட்டத்திற்கு கூட பெயரை சொன்னார். முடியாத செயலையும் முடித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் கிட்ட சொன்னார் இல்லையா? இப்போ இது நதிநீரை ஏன் இணைச்சே ஆகணும்? நதிநீர் மட்டும் இல்லைங்க, நீர் பராமரிப்புங்கிறதே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா நல்ல நீர்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஆனாலும் நீர் இல்லாமல் அமையாது இந்த உலகம் மாதிரி குடிநீர் தண்ணி கண்டிப்பாக வேணும். அதேமாரி விவசாயத்துக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். நம்மளுடைய தினசரி உபயோகத்திற்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். ஃபேக்ட்ரிலாம் ரன் பண்ணுறதுக்கு தண்ணீர் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் மறந்துட்டு தண்ணீர்னால் ஏதோ குடிக்கிறது மட்டும் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. இன்னொன்று, தண்ணீருடைய பற்றாக்குறையை நம்ம நீக்கினா மட்டும்தான் அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியும். யோசிச்சு பாருங்கள், உணவு இல்லாமல் கூட ஒருத்தனால் இருந்துட முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போ இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம நாடு எந்த மாதிரி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு ஆவரேஜாக 10 லிட்டர் தண்ணி தேவை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10 லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னா ஒரு பருவ காலத்தில் அது 50 லிட்டர் கிடைக்கிது. ஒரு பருவ காலத்தில் அது 5 லிட்டர் கிடைக்கிது. ஆனால் ஆவரேஜாக நமக்கு 10 லிட்டர் தேவை. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு டைம் 40 லிட்டர் எக்ஸஸாக இருக்குது, ஒரு டைம் 5 லிட்டரு கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இந்த 50 லிட்டர் நமக்கு கிடைக்கும்போது அதை நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 காலங்களையும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளில் பலர் செய்கிற மிகப்பெரிய தவறு, அதிகமான நீர் கிடைக்கும்போது அதை சேமிக்க தவறிடுறோம் அப்படிங்கிறத அப்துல் கலாம் அவர்கள் மிக சிறப்பாக சொல்கிறார். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெள்ளத்தால் நம்ம நாடில் பாதிக்கப்படுற நகரங்கள் பகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அப்போ எதற்காக இதற்கான இதை நம்ம நினச்ச உடனே செஞ்சுட்டுலாம் போக முடியாது. இதற்கு ஒரு திட்டம் இருக்கணும். 10 வருட திட்டம், 15 வருட திட்டம்னு சொல்லி ரொம்ப கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியம்தான். அதேமாரி நீர்நிலைகள், கிணறு, குளம், ஏரி, கண்மாய்கள், இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பராமரிக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பராமரிக்கணும். அதற்கு பிறகு நதிநீர் இணைப்புக்கான பாசிபிள் தானாக உருவாகும். அதாவது நதிநீரை இணைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னா,
பக்கத்து ஸ்டேட்காரன் வந்து இதை இணைக்க விட மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க இணைக்க விட மாட்டாங்கங்கிற நெகட்டிவ் தாட்டை விட்டுட்டு எல்லாருமே இந்தியர்கள் தான் அப்படின்னு நினச்சி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இறங்கணும் அப்படின்னா இதற்கு மிக சிறப்பான வழி இருக்குது. நதிநீர்களை இணைக்க முடியும். அதாவது என்னென்னா, நதிநீர் இணைக்கிறதுங்கிறது நதிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இணைக்கிறதுங்கிறத விட அதை எந்தெந்த இடத்துல கரெக்டான அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் நதிநீர் இணைப்புங்கிற மாதிரி மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார். அது வந்து அவர் அந்த உரையாற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உரை, அதை தான் இப்போ நான் பார்த்தேன். 2020 குள்ளே இதெல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாரு நம்ம அப்துல் கலாம். ஆனால் இது 2019. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அதற்கான ஒரு முயற்சிகளை கூட சில பேர் எடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் மறந்துடாதீங்க, ஆந்திரா இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி அவ்வளோ வளமான பூமியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அங்கே நதிநீர் பிரச்சனையை அவங்க கொஞ்சம் அளவு தீர்த்து இருக்கிறாங்க, சில நதிகளை இணைச்சும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மறந்துடவே கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஆர்வமுடன் இதில் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லலை, அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த சாத்தியக்கூறுகளை நாம் ஆராய்வோம், இதில் வெல்வோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாதனை தான். சாதனைங்கிறது நீர் பிரச்சனையை தீர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக உலகத்தின் வல்லரசாக மாற முடியும். அதற்கான விதை தமிழ்நாட்டிலிருந்து உருவாகும். நன்றி, வணக்கம்.